Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உயிரிழந்த பட்டியல் சமூக பெண்ணின் சடலத்தை பொது பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என காவல்துறையினரே தடுத்து நிறுத்தியதால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். மோத்தக்கல் காலனி பகுதியில் கிளியம்மாள் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கிளியம்மாளின் உடலை பொது பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய காவல்துறையும் அதே நிலைப்பாட்டை எடுத்ததால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உலகில் எந்த பகுதியிலும் நடக்காத அசிங்கம் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாகவும், திராவிட மாடல் என்கிற பெயரில் எதற்கும் பயன்படாத அரசு நடப்பதாகவும் பட்டியல் சமூக மக்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். பெண் பணம் எடுத்துன்னு வந்தோம். வழியில் எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சு தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் இப்போ வரைக்கும் தனியாக ஒரு ரோட்டில் தனியாக அனாதை படம் மாதிரி இருக்கு. எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுது புலமையும் உட்காந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய பின்னணைப்புலேருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்கிறாங்கன்றதுன்னு தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்டில் உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்துன்னு பார்த்தா அசிங்கமாக இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியாக அமைக்கலாமா இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நீர்ப்பாசன கால்வாய்களை சீரமைக்க கோரி அதிகாரிகளுடன் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆரணி வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மணி என்பவர் தான் 3 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகைக்காக அரசு அலுவலகங்கள் ஏறி விண்ணப்பம் அளித்தும் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தங்கள் பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய நிலத்திற்கான நீர்ப்பாசன கால்வாய் சீரமைப்பதற்காக அடிக்கல் நட்டு இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் செல்போன் பேசிக் கொண்டிருந்தது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நானும் பல முறை மனு கொடுத்துருக்கேன், நேராக பேசியிருக்கேன். எனக்கு மகளிர் துட்டு வரலன்னு ஒரு வருஷமாக நான் நினைக்கிறேன். இது வரையிலும் மகளிர் துட்டு கொடுத்த எந்த அதிகாரியும் பார்த்தது கிடையாது. இன்னும் வரல. அந்த மகளிர் உரிமை என் மனைவிக்கு வரல. கேட்டால் எல்லாம் கொடுன்னு சொல்கிறாங்க ஆட்சியாளர்கள். ஆனால் இது வரையிலும் நிறைய பேர் எங்களுக்கு இதே போல் நிறைய பேருக்கு இருக்குது. இது இன்ன வரையிலும் வரல. 2வது நீர்வரத்து கால்வா தாலுகா ஆஃபீஸில் ஆக்கிரமிப்பு பண்ணவங்களை கல் நட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இது வரையிலும் அந்த நீர் வரத்து காலை வாரி போடல.